ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாரி கௌரபக்தவந்த. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 5. அத்தியாயத்தின் தலைப்பு கர்மயோகம் அல்லது கிருஷ்ண உணர்வில் செயல். பதம் 1. மொழிபெயர்ப்பு. அர்ஜுனன் கூறினான், கிருஷ்ணரே, முதலில் செயலை துறக்கவும் பின்னர் பக்தியுடன் செயலாற்றவும் பரிந்துரைத்துள்ளீர். இவை இரண்டில் சிறந்த நன்மையை தருவது எது என்பதை தயவு செய்து தெளிவாக விளக்குவீராக. பொருளுரை. பகவத்கீதையின் இந்த 5ஆம் அத்தியாயத்தில் வரட்டு மனக்கற்பனையை விட பக்தி தொண்டில் செயலாற்றுவது சிறந்தது என்கிறார் பகவான். வரட்டு மனக்கற்பனையை விட பக்தி தொண்டு எளிதானது. ஏனெனில் இயற்கையிலேயே திவ்யமான இஃது ஒருவனை விளைவுகளிலிருந்து விடுவிக்கின்றது. 2ஆம் அத்தியாயத்தில் ஆத்மாவை பற்றிய ஆரம்ப அறிவும் ஜட உடலில் அதன் பிணைப்பும் விளக்கப்பட்டது. புத்தியோகம் எனப்படும் பக்தி தொண்டின் மூலம் இந்த பௌதிக பந்தத்திலிருந்து வெளியேறுவது எப்படி என்பதும் அங்கே விளக்கப்பட்டது. 3ஆம் அத்தியாயத்தில் ஞானத்தின் தளத்தில் நிலை பெற்றவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதும் இல்லை என்று விளக்கப்பட்டது. 4ஆம் அத்தியாயத்தில் எல்லா விதமான யாக செயல்களும் ஞானத்தில் முற்று பெறுவதாக அர்ஜுனனிடம் கூறினார் பகவான். இருப்பினும் 4ஆம் அத்தியாயத்தின் இறுதியில் பக்குவமான ஞானத்தில் நிலை பெற்று எழுந்து போரிடுவாயாக என்று அர்ஜுனனை அறிவுறுத்தினார் பகவான். இவ்வாறாக பக்தியுடன் செயலாற்றுவதையும் ஞானத்தில் செயலின்மையையும் ஒரே நேரத்தில் வலியுறுத்திய கிருஷ்ணர் அர்ஜுனனை குழப்பி அவனது மன உறுதியை குலைத்து விட்டார். புலன்களால் செய்யப்படும் அனைத்து செயல்களையும் முற்றிலுமாக நிறுத்தி விடுவதே ஞானத்தின் துறவு என்று அர்ஜுனன் எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் பக்தி தொண்டில் செயலாற்றினால் செயல்படுத்தப்படுவது எங்கனம். வேறு விதமாக கூறினால், அர்ஜுனனை பொறுத்தவரையில் செயலும் துறவும் ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகாதவையாக தோன்றுவதால் சந்நியாசம் அல்லது ஞானத்துடனான துறவு என்றால் எல்லா விதமான செயல்களிலிருந்து முழுமையாக விடுபட்டிருப்பது என்று எண்ணுகிறான். முழு ஞானத்துடன் செயல்படுதல் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டது என்பதால் அது செயலின்மைக்கு ஒப்பானது என்பதை அர்ஜுனன் அறியவில்லை போல தோன்றுகிறது. எனவே செயலை முற்றிலும் துறந்து விடுவதா அல்லது முழு அறிவுடன் செயல்படுவதா என்று வினவுகிறான் அர்ஜுனன். பதம் 2. மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் பதிலுரைத்தார். செயலை துறத்தல், பக்தியுடன் செயல்படுதல் இரண்டுமே முக்திக்கு ஏற்றதாகும். ஆனால் இவை இரண்டில் செயலை துறப்பதை விட பக்தி தொண்டில் செயல்படுவது சிறந்ததாகும். பொருளுரை. புலனுகர்ச்சியை தேடும் பலநோக்கு செயல்களே பௌதிக பந்தத்திற்கு காரணமாகும். உடல் சௌகரியத்தின் தரத்தை அதிகரிக்கும் நோக்கத்துடன் செய்யப்படக்கூடிய செயல்களில் ஒருவன் ஈடுபட்டிருக்கும் வரை அவன் பல்வேறு வகையான உடல்களை மாற்றுவதும் அதனால் பௌதிக பந்தத்தை நீடித்துக் கொள்வதும் உறுதியாகும். ஸ்ரீமத் பாகவதம் 5.5, 4.5-6 இதனை பின்வருமாறு உறுதிப்படுத்துகிறது. மக்கள் புலனுகர்ச்சியில் பித்து பிடித்து அலைகின்றனர். கடந்த காலத்தில் செய்த பலநோக்கு செயல்களின் விளைவே முழுக்க துன்பத்துடன் கூடிய தற்போதைய உடல் என்பதை அவர்கள் அறியவில்லை. இவ்வுடல் தற்காலிகமானது என்றாலும் பல்வேறு விதங்களில் இஃது எப்போதும் தொல்லை கொடுத்து கொண்டுள்ளது. எனவே புலனுகர்ச்சிக்காக செயலாற்றுவது நல்லதல்ல. ஒருவன் தனது உண்மை நிலையினை பற்றி வினவாத வரை அவனது வாழ்க்கை தோல்வியுற்றதாக கருதப்படுகிறது.
அவன் அந்த உண்மை நிலையினை அறிந்து கொள்ளாதவரை பல நோக்கு செயல்களை அல்லது புலனுகர்ச்சிக்காக செய்தாக வேண்டும். மேலும் புலனுகர்ச்சி என்னும் உணர்வில் ஒருவன் மூழ்கியுள்ளவரை உடல்களை மாற்றிக்கொண்டு தான் இருக்க வேண்டும். மனமானது பல நோக்கு செயல்களில் மூழ்கியிருந்தாலும் சரி, அறியாமையினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, வாசுதேவரின் பக்தி தொண்டின் மீதான அன்பை வளர்த்தல் அவசியம். அவ்வாறு செய்தால் மட்டுமே பௌதிக வாழ்க்கை என்னும் பிணைப்பிலிருந்து வெளியேற வாய்ப்பு கிட்டும். எனவே முக்தி அடைவதற்கு ஞானம் தான் இந்த உடல் அல்ல, ஆன்மீக ஆத்மா என்ற அறிவு மட்டும் போதுமானதல்ல. ஆன்மீக ஆத்மா என்ற நிலையில் செயலாற்ற வேண்டும். இல்லையில் பௌதிக பிணைப்பிலிருந்து தப்பிக்க முடியாது. கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்கள் பலனை நோக்கி செய்யப்படுபவை அல்ல. முழு ஞானத்துடன் செய்யப்படும் அச்செயல்கள் உண்மை ஞானத்தின் முன்னேற்ற பாதையை பலப்படுத்துகின்றன. ஆனால் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடாமல் வெறுமனே பலநோக்கு செயல்களை துறக்கக்கூடிய கட்டுண்ட ஆத்மாவின் இதயம் உண்மையில் தூய்மையடையாது. அவ்வாறு இதயம் தூய்மையடையாத காரணத்தால் அவன் மீண்டும் பலநோக்கு தளத்தில் செயல்பட வேண்டி வரும். மறுபுறம் கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்கள் பலநோக்கு செயல்களின் விளைவுகளிலிருந்து ஒருவனை தானாக விடுபட செய்வதால் அவன் பௌதிக தளத்திற்கு இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை. எனவே கிருஷ்ண உணர்வில் செயல்படுவது எக்கணமும் வீழ்ச்சியடையலாம் என்ற அபாயத்துடன் கூடிய துறவை காட்டிலும் எப்போதும் மேலானதாகும். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி தனது பக்தி ரசாமிர்த சிந்துவில் 1-2-258 உறுதி செய்துள்ளபடி கிருஷ்ண உணர்வற்ற துறவு பூரணமானதல்ல. முக்தி அடைய விரும்பும் நபர்கள் பரமபுருஷ பகவானுடன் தொடர்புடைய பொருள்களை பௌதிகமானவியாக எண்ணி துறக்கின்றனர். எனவே அவர்கள் துறவு முழுமையானதல்ல என்று கூறப்படுகிறது. இருக்கக்கூடிய அனைத்தும் இறைவனுக்கு சொந்தமானது என்பதால் யாரும் எதன் மீதும் உரிமை கொண்டாடக்கூடாது என்னும் ஞானத்துடன் கூடிய துறவு முழுமையானதாகும். உண்மையில் யாருக்கும் எதுவும் சொந்தமில்லை என்பதை ஒருவன் உணர வேண்டும். அவ்வாறு உணர்ந்த பின்னர் துறவு என்ற கேள்விக்கு எங்கு இடம்? அனைத்தும் கிருஷ்ணருடைய சொத்து என்பதை அறிபவன் எப்போதுமே துறவில் நிலை பெற்றுள்ளான். அனைத்தும் கிருஷ்ணருக்கு சொந்தமானது என்பதால் அனைத்தையும் அவரது தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும். கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் இத்தகைய பக்குவமான செயல் மாயவத பள்ளியை சார்ந்த சந்நியாசியின் எத்தகைய செயற்கையான துறவையும் விட பன்மடங்கு சிறந்ததாகும். பதம் 3. மொழிபெயர்ப்பு. எவன் ஒருவன் தனது செயல்களின் விளைவுகளில் விருப்பு வெறுப்பு அற்றவனோ அவனே நிரந்தரமான சந்நியாசி ஆவான். பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, எல்லா இருமைகளிலிருந்து விடுபட்டுள்ள அத்தகையோன் பௌதிக பந்தங்களை எளிதில் வென்று முழுமையாக முக்தி அடைகிறான். பொருளுரை. கிருஷ்ண உணர்வில் முழுமையாக உள்ளவன் எப்போதும் சந்நியாசி ஆவான். ஏனெனில் தன் செயல்களின் விளைவுகளின் மீது அவனுக்கு விருப்பமும் இல்லை, வெறுப்பும் இல்லை. இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டிற்கு தன்னை அர்ப்பணித்து விட்ட இத்தகு துறவி கிருஷ்ணருடனான தனது உறவில் தன்னுடைய ஸ்வரூப நிலையை அறிந்துள்ள காரணத்தால் அவனே ஞானத்தில் முழுமை பெற்றவனாவான். கிருஷ்ணரே முழுமை பெற்றவர் என்பதையும் தான் அவரது மிகச்சிறிய பகுதி என்பதையும் அவன் நன்கறிவான். இத்தகைய ஞானம் குணத்திலும் அளவிலும் சரியாக இருப்பதால் அது பக்குவமானதாகும். கிருஷ்ணரையும் ஆத்மாவையும் சமமாக கருதும் கருத்து தவறானதாகும். ஏனெனில் பகுதி என்றுமே முழுமைக்கு சமமாகி முடியாது. ஒருவன் குணத்தில் ஒன்றுபட்டுள்ள போதிலும் அளவில் வேறுபடுகிறான் என்னும் ஞானம் தன்னில் பூரண நிலை அடைய ஏக்கமும் ஏமாற்றமும் அற்ற பூரண நிலை அடைய வழிகாட்டக்கூடிய திவ்யமான குணமாகும். அவனது மனதில் இருமைக்கு இடமே இல்லை. எனவே அவன் எதை செய்தானும் அதை கிருஷ்ணருக்காகவே செய்கிறான். இவ்வாறு இருமைகளின் தளத்திலிருந்து விடுபட்டுள்ள அவன்
இந்த ஜட உலகில் உள்ள போதிலும் முக்தியடைந்த ஆத்மா ஆவான். பதம் 4. மொழிபெயர்ப்பு. பக்தி தொண்டு அல்லது கர்மயோகம் ஜட உலகின் ஆய்வு அறிவிலிருந்து அல்லது சாங்கிய யோகத்திலிருந்து வேறுபட்டது என்று அறிவற்றோரே பேசுவர். எவன் ஒருவன் தன்னை இவ்விரண்டு பாதைகளில் ஏதேனும் ஒன்றில் முழுமையாக ஈடுபடுத்துகிறானோ அவன் இரண்டின் பலனையும் அடைகிறான் என்று உண்மையான பண்டிதர்கள் கூறுகின்றனர். பொருளுரை. படைப்பின் ஆத்மாவை கண்டறிவதே சாங்கிய யோகத்தின் நோக்கமாகும். விஷ்ணு அல்லது பரமாத்மாவே ஜட உலகின் ஆத்மாவாவார். பகவானுக்கு செய்யப்படும் பக்தி தொண்டு பரமாத்மாவிற்கான தொண்டையும் உள்ளடக்கியதாகும். ஒரு வழிமுறை மரத்தின் வேரை கண்டுபிடிப்பதாகும், மற்றதோ அதுக்கு நீரூற்றுவதாகும். சாங்கிய தத்துவத்தின் உண்மையான மாணவன் ஜட உலகின் வேரான விஷ்ணுவை கண்டுபிடித்து அதன் பின் பக்குவமான ஞானத்துடன் தன்னை அவரது தொண்டில் ஈடுபடுத்துகிறான். எனவே சுருக்கமாக சொன்னால் இரண்டு முறைகளுக்கும் வேறுபாடு இல்லை. ஏனெனில் இரண்டுமே விஷ்ணுவை இலக்காக கொண்டவை. இறுதி இலக்கை அறியாதவரே சாங்கிய யோகமும் கர்ம யோகமும் ஒன்றல்ல என்று கூறுவர். ஆனால் அறிவுடையோர் இந்த வெவ்வேறு வழிமுறைகளின் ஒரே நோக்கத்தை அறிவர். श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय। गौर परमानंदे हरि हरि बोल।